வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி பயாலஜில கேட்ட அடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தா என்சைம் அண்ட் ஹார்மோன் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக லேர்ன் பண்ணிக்கலாம். இதுல முதல் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். ஹியூமன் growth ஹார்மோன் இஸ் செக்ரிகேட்டட் பை விச் கிளாண்ட்? நம்ம எல்லா கொஸ்டினுமே தமிழ்லையும் கொடுத்துருவோம் அண்ட் ஆல்சோ எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டுக்கான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவேன். அதன் மூலம் என்ன இதுக்கு ப்ராப்பரா என்டிபிசில தான் கேட்டுக்கங்களான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒய் எம் அகைன் அகைன் ஐம் டெல்லிங் தட்னா, இப்போ நீங்க ரயில்வே எக்ஸாம் இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம்னா மெனி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒவ்வொரு விதமான பேட்டர்ன்ஸ் அவங்க எடுக்கிற என்னன்னா, அந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் பார்த்தோம் அப்படின்னா வேரி ஆகும். ஸோ அதனால நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம், அதோட ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்க்கும்போது தான் நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எப்படி ஒரு எக்ஸாமினர் அந்த கொஸ்டினை எடுக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, அதாவது அவங்க கேட்டது என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு கேள்வி growth ஹார்மோனை பத்தி சொல்றாங்க. நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கேன். அதாவது நம்ம பிரெயின்ல இருந்து நம்ம பாடியில இருந்து எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா growth அடையணும். அப்படி அடையிறதுக்கு முக்கியமா பங்கு இது வகிக்கும் அப்படின்னு பார்த்தா பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்யூட்டரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இட்ஸ் கால் மாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாண்டு மிச்சம் இருக்கிற கிளாண்டு எல்லாத்தையும் என்ன பண்ணும்னா, தம்பி டைம் ஆயிருச்சு, போயிட்டு என்னன்னா அந்த செக்ரிகேட் பண்ணு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை எதுட்ட இருக்குன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். அப்ப என்ன சொல்லலாம், ஒரு மேனேஜர் மாதிரி ஆக்ட் ஆகும், ரைட்டா? அதனாலதான் என்ன சொல்லுவானா, கம்ப்ளீட் ஒரு growth ஹார்மோனை இந்த கிளாண்டுக்கு என்னன்னா முக்கியமான பங்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்டு. அதனால ஆன்சர் என்னதான் வரும் அப்படின்னா, ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட் உனக்கு கிடையாது. முன்புற, அதாவது பிட்யூட்டரி கிளாண்டோட முன்புற பகுதி தான் ஆன்டீரியர் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் நீங்க பார்க்கலாம். இந்த இமேஜ்ல பாருங்களேன். So, நம்ம பிரெயினோட பார்ட்ல அந்த கீழ் பகுதியில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிட்யூட்டரி கிளாண்டு. அதுல என்னன்னா இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, இதான் ஆன்டீரியர் பிட்யூட்டரி. இந்த சைடு இருக்கிறது என்ன அப்படின்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி. இந்த பிட்யூட்டரியோட அட்டாச்சா எது இருக்குன்னா ஹைப்போ தலாமஸ் இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம், ஹைப்போ தலாமஸ் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கதா பிட்யூட்டரி கிளாண்ட். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. So, அதனால என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரும் அப்படின்னா பி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா, gastric gland produces the enzyme dash during digestions which digest proteins. கேஸ்ட்ரிக் கிளாண்ட்னா ஒண்ணு கிடையாது. நம்ம குடல்ல இருக்கிற கிளாண்ட் தான் கேஸ்ட்ரிக். இது எதை ப்ரொடியூஸ் பண்ணும், HCl ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒண்ணு. இது மாதிரி இன்னும் சில என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டீன் டைஜஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அது என்ன ஹார்மோன், சாரி என்ன என்சைம், அதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், பெப்சின் வரும். அதாவது கேஸ்ட்ரிக் கிளாண்டோட முக்கியமான ஒரு என்சைம் பெப்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெப்சின் தான் என்ன பண்ணணும், புரோட்டீனை டைஜஸ்ட் பண்றதுக்கு இனிஷியேட் பண்ற முக்கியமான ரோல். அடுத்த ஆப்ஷன்ல ட்ரைஸ்பின் அப்படின்னு இருந்தது. இது எது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாங்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போதும் பாங்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணாதுன்னா அதிலே வச்சுக்கிறாரு. அது எங்க கொண்டு போய் சேர்க்கும், அதாவது பாங்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன் சாரி என்சைம் ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலுக்கு என்ன போற மாதிரி ஒரு டியூப் இருக்கும். அதுல கனெக்ட் பண்ணும். ஏன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நிறைய விதமான சிந்தசிஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அந்த அதுல இருக்க எனர்ஜி எடுத்துக்கிறது எந்த இடமா இருக்குன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரொம்ப பண்ணிக்கலாம். அடுத்து ஹெலிகேஸ் அப்படின்னு இருக்குல்ல, சம்திங் ரிலேட்டட் டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு இது சம்பந்தம் கிடையாது. அடுத்து லாக்டோஸ். ஸோ லாக்டோஸ் என்ன, ஒரு முக்கியமான என்சைம் எதுல இருக்குன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மில்க் சுகரான லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ற முக்கியமான வேலை பார்க்கும். ஸோ இந்த லாக்டோஸ், இந்த பெப்சின் இதெல்லாம் கன்ஃபியூஷன் பண்ற ஏரியானால சின்ன ஒரு ஷார்ட்கட்டா வச்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ரைட்டா? சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும், கேள்வி கேஸ்ட்ரிக் கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்றது. அப்ப பெப்சின் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் ஏ தான், ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட்? முதல்ல இந்த கொஸ்டின்ல கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்ப ரெண்டு பேர் இருக்கிறதா சும்மா அசியூம் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஏ அண்ட் பி. இங்க ரெண்டு பேர் சண்டை போறாங்க. இல்ல இந்த ரெண்டு பேர் ஏதோ ஒண்ணு பேசுறாங்கன்னு வச்சுக்காங்க. அப்படி பேசும்போது அவர் நடுவுல ஒருத்தர் நின்று பஞ்சாயத்து பண்றாரு. ரெண்டு பேரும் சைடுமே எது நியாயம் அப்படின்னு பேசுறான்னு வச்சுக்கலாம். இதே தான் என்னன்னா பயாலஜில கேட்டலிஸ்ட்மே பண்ணும். அதாவது இந்த பஞ்சாயத்து பண்ற ஆளு தான் கேட்டலிஸ்டா எடுத்துக்கலாம். என்ன பண்ணா ரெண்டு இது சேரும்போது அது எப்படி சேரலாம், என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றது, அந்த ரெண்டு சைடுமே பார்த்து என்ன பண்ணலாம்னு சொல்ற வேலை தான் கேட்டலிஸ்ட். அந்த மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் இருக்கும். இந்த 4 இதுல எது அப்படின்னு கேக்குறாங்க.
இப்போ முதல்ல இந்த 4மே என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்சைம். என்சைம் தான் என்ன சொல்றாங்கன்னா பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவோம்னா ஒரு பயோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை வந்து ஸ்பீட் அப் பண்ணும். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனைய வந்து நடுவுல நின்று பேசி டக்குன்னு வந்து முடிச்சு விடுற மாரி, அந்த மாரி என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த என்சைம்ஸ் வந்து பண்ணும். அதெல்லாம் நீங்க பாருங்க. வித்தவுட் பீயிங் கன்சியூம்ட் இன் த ப்ராசஸ் விச் மீன்ஸ் என்ன நடுவுல இருக்கிற பஞ்சாயத்து ஆள் வந்து 2 பேருக்கு நடுவுல தான் பிரச்சனையே தவிர, இவரு உள்ள போமாட்டாரு. ஜஸ்ட் வெளிய நின்றவரு 3வது ஆளா தான் வந்துனா பேசுவாரே தவிர, அவரு அந்த பிரச்சனைய வந்துனா என்னோட பிரச்சனைய எடுத்துக்க மாட்டாரு. சோ அதுதான் வந்து இதுல மீன் பண்றாங்க. அடுத்து இந்த மினரல் இருக்கு பாத்தீங்களா? மினரல் மீன்ஸ் வந்து என்னன்னா, நம்ம எடுத்துக்கிற வந்துனா சப்ஸ்டன்ஸ், இன்ஆர்கானிக்கான சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடி ஃபங்ஷன் ஆகணும்னா இந்த மாதிரி மினரல்ஸ் தான் தேவை. இது வந்து கேட்டலிஸ்ட் கிடையாது. அடுத்து ரேடியேஷன். ரேடியேஷன் ஜஸ்ட் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதுக்கும் இந்த கேள்விக்கு சம்பந்தம் கிடையாது. அடுத்து ஹார்மோன். ஹார்மோனுக்கு என்சைம் தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டவுட் பண்ணுவாங்க. ஓகே இதுவா அதுவாண்டு. எல்லாம் ஞாபகத்துல வச்சோம். ஹார்மோன் என்னன்னா ஒரு கெமிக்கலான மெசேஞ்சர். என்ன பண்ணும்னா இது போய் வேலையை பார்க்கும். ஒரு ஒரு பிசியலாஜிக்கல் ப்ராசஸ்ல வந்துன்னா ஏதாவது ஒண்ணு வந்து ரெகுலேட் பண்ணணும். நம்ம பாடியில ஏதாவது ஒண்ணு வந்துன்னா ஒரு வேலையை பண்ணணும். அந்த வேலைய பண்றதுக்கு போய் வந்து என்னன்னா, அது வந்து தூண்டுற வேலை தான் ஹார்மோன் பார்க்கும். இது வந்து நாட் எக்ஸாக்ட்லி வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டா எப்படி வந்து என்சைம் பண்ணுவோம் அது மாரி பண்ணாது. ஸோ இதோட ஒர்க் வேற, என்சைமோட ஒர்க் வேற. அதனால என்ன சொல்லலாம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்சைம் ஆப்ஷன் சில இருக்கு ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் 4த் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். த என்சைம் ஆல்பா அமிலேஸ் இஸ் பிரசன்ட் இன் த டேஷ் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஜஸ்ட் வந்து ஃபேக்சுவலா நம்ம ரிமெம்பர் பண்ணியிருக்கணும். அதாவது நல்லா கவனிங்க. மவுத்துல சலைவா கிளாண்ட் இருக்கும். ஸோ அந்த சலைவா கிளாண்ட் இதை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா அமிலேஸ் சலைவரி அமிலேஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அப்ப இதை வச்சு என்ன சொல்லலாம்? இந்த கேள்விக்கு ஆன்சர் எங்க இருக்கும் அப்படின்னா அமிலேஸ் இதுல இருக்குன்னா சலைவா. நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து டி தான் வரும் ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். 5th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அ பிளான் ஹார்மோன்? முதல்ல எதெல்லாம் வந்து பிளான் ஹார்மோனுக்குள்ள வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு ஸோ நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணி தான் இந்த கொஸ்டினை வந்து நம்ம கை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். நல்லா கவனியம். பிளான் ஹார்மோன்ல நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியது ஆக்சின். ஆக்சின் என்ன சொல்லுவாங்கன்னா growth ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் வந்து ஒரு பிளான்ட் வளருது அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னா கொடுக்குற எனர்ஜி தான் வந்து இந்த ஆக்சின். அடுத்து வந்து கிப்ரலின். இதுவுமே growth ஹார்மோன் சொல்லுவாங்க. ஜெர்மினேஷன், ஃபிளவரிங் இதுல வந்து முக்கியமான வேலை பார்க்கும். அடுத்து சைட்டோகைனின் சொல்லுவாங்க. இது வந்து செல் டிவிஷன் வந்து என்னன்னா முக்கியமான பங்கு வகிக்கும். இந்த 3மே அதாவது இந்த ஆக்சின், கிப்ரலின், சைட்டோகைனின் இது 3 என்ன அப்படின்னா குரோத் ரிலேட்டடான ஸோ ஒரு பிளான்ட்டுக்கான குரோத் ரிலேட்டடான மிச்சம் இருக்க பாருங்க. இந்த அப்சிசிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும்னா குரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ரொம்ப நீ வளராத போதும்னு சொல்லி அந்த மாதிரி வந்து இன்ஹிபிட் பண்ற வேலை தான் இந்த அப்சிசிக் ஆட். அதனால என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துன்னா எத்திலின். எத்திலினோட முக்கியமான வேலை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மரத்துல காய் இருக்குன்னா அந்த காய் பழமா வருது பாத்தீங்களா அதுக்கு ரீசன் வந்து இந்த எத்திலீன் ஆன ஹார்மோன் வந்து அந்த பிளான்ட்ல இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த ஃப்ரூட் என்ன ஆகுதுன்னா ரிப்பனிங் ஆகுறது. இந்த 5 ஹார்மோன் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கங்க. நம்ம கேள்விக்கு வாங்களேன். பிளான் ஹார்மோன் இல்லைன்னு கேட்குறாங்க. எத்திலீன் டெஃபினட்டா வரும். கிப்ரலின் டெஃபினட்டா வரும். அப்சிசிக் ஆசிட் இப்பதான் வரும் பார்த்தோம். 3மே வந்து வரும். எது வராதுன்னு ப்ரோலாக்டின் வராது. ஸோ ப்ரோலாக்டின் ரிலேட்டட் டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. ப்ரோலாக்டின் ரிலேட்டட் டு வந்து நம்ம ஹியூமன் என்ன மில்க் ப்ரொடக்ஷன் இன் மேமல்ஸ்க்கு வந்து என்ன ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்கும். அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு கேட்டது நாட் அ பிளான் ஹார்மோன் எது வராது ப்ரோலாக்டின். ஆன்சர் டி ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்து 6th பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டேர்ம்ட் அஸ் ஹங்கர் ஹார்மோன் as it stimulate appetite, increase food intake and promote fat storage. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா கவனிங்க. த்ரிலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்கும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வந்து பசிக்குது அப்படின்னு ஃபீல் பண்றோம்னு வச்சுக்கலாம். அதுக்கான ரீசன் இந்த ஹார்மோன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா சுரந்துரும். ஸோ இந்த சுரக்கிறனால தான் வந்து நம்ம வந்து பசி அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் ஆகுது. அதனால என்ன சொல்லலாம் ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு சும்மா காமன் நேமா சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க அடுத்த ஆப்ஷன் இன்சுலின் அப்படின்றது. இந்த இன்சுலினோட வேலை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம பிளட்ல வந்து சுகரோட லெவல் இருக்கும். அந்த சுகர் லெவல் ரொம்ப தாண்டி போகாம எது வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இந்த இன்சுலின் ஹார்மோன் தான் கண்ட்ரோல் பண்ணும். அதன் மூலம் என்ன குளுக்கோஸை வந்து அதாவது சுகர்னாவே குளுக்கோஸ் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த இன்சுலின் மட்டும் ஒழுங்கா சுரக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா பாடியில வந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து நிறைய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. கனெக்ட் பண்ணலாம். அடுத்த ரெசிஸ்டனோட முக்கியமான வேலை என்ன இட்ஸ் ரிலேட்டட் டு வந்து இன்சுலின் தான். ஸோ இன்சுலினோட ரெசிஸ்டன் அண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் சம்பந்தப்பட்டது சொல்லுவாங்க. அடுத்து லெப்டின் இதுவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற ஏதாவது வந்து ஒரு பொருளை கொடுத்து நம்மள சாப்பிட சொன்னா நம்ம சாப்பிடுவோமா என்ன? என்னவா திரவியமே இருந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், நம்ம சாப்பிட மாட்டோம். அதுக்கு காரணம் என்ன? பசி இல்ல. அப்படி அந்த பசி இல்லாத ஃபீல வந்து கிரியேட் பண்ணுது பாத்தீங்களா? அது எது கிரியேட் பண்ணும்? இந்த லெப்டின் ஹார்மோன் தான் கிரியேட் பண்ணும். இந்த லெப்டின் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு பாடிக்கு தேவையான அந்த எனர்ஜி எல்லாம் கிடைச்சிச்சுன்னா, டக்குன்னு ஒரு சிக்னல் வந்து பிரெயினுக்கு அனுப்பிடும். தம்பி, எனக்கு வந்து தேவையானது கிடைச்சிருச்சு. சோ இதுக்கு மேல என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் அனுப்பணும்னு என்ன நம்ம பாடி இதுக்கப்புறம் எந்த இதுவுமே வந்து எடுத்துக்கிற மாட்டோம். இதுக்கெல்லாம் முக்கியமான ரீசன் வந்து இந்த மாதிரி ஹார்மோன் தான். அப்ப இதை வச்சு என்ன சொல்லலாம்? கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்து ரிலேட்டட் டு அந்த ஹங்கர் ஹார்மோன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலிங். அதனால ஆன்சர் வந்து இதா வரும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து அவ்வளவுதாங்க. இந்த டாபிக்ல அப்ராக்சிமேட்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை கேள்வி? 6 கேள்வி கேட்டுக்கங்க. எல்லாமே ஹார்மோன் 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 ரிலேட்டட் தான். ஜஸ்ட் வந்து என்னெல்லாம் ஹார்மோன் இருக்கு, எந்த ஹார்மோன் அடிக்கடி கேட்குறாங்க, அந்த ஹார்மோன் என்னன்னா கன்ஃபியூஷன் வராத மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து கேட்கும்போது ஈஸியா வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் ஒரு ஃபைனல் வந்து ஒரு சின்ன அப்டேட்டா வந்து நம்ம சேனல்ல நான் கம்ப்ளீட்டா வந்து சயின்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் அண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு முடிச்சிருக்கேன். இந்த கோர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 59 வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது 30 டேஸ். நீங்க என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னிலிருந்து 30 டேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது யூடியூப்ல வந்து நான் மெம்பர்ஷிப் கண்டா கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் இந்த கோர்ஸை நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சுன்னா இதுக்கான லிங்க் இந்த வீடியோல நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொன்னது போக இப்ப நம்ம கிளாஸ்ல இந்த கொஸ்டின் பார்த்ததுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.